பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்ற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாத ஆசீர்வாதமாக நாம் தியானித்து வருகிற கர்த்தருடைய வேத வசனம் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் யாருக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஜெப குறிப்பு என்ன இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ண முடியாவிட்டால் வாட்ஸ்அப்பில் இந்த ஜெப குறிப்பில் அனுப்பி வைங்க, ஜெபிக்கிறோம். 1155 முடிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களோடு அவர் பேசினதான வார்த்தை. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்து வருகிற உம்முடைய திருவசனத்தின்படி அப்பா உம்மிடத்திலிருந்து மெய்யான பலனை தாவே நாங்கள் அடையும்படியான ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். இடத்துல இருக்க எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பலன் எங்களுக்குள்ளே விளங்கட்டும். நீர் பேசுங்க, தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்ததான இந்த அதிகாரத்திலே கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசினதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதிலே சொல்லப்பட்டதான வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளுகிறதினால் நமக்கு அநேக பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணமே ஏற்றுக்கொள்ளுதல். வேறும் சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கிடைச்சதுக்கு காரணம், இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம், நாம் விசுவாசியாய் ஊழியக்காரர்களாய் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் ஏற்றுக்கொள்ளுதல். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் எனக்காக பலியானார், அனைத்து இரத்தத்தை சிந்தினார், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படி தன்னுடைய ஜீவனை தந்தார் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. நாம் இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்கிறோம். அப்போ நமக்குள்ளே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னால் அனுப்பப்பட்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இன்றைக்கு சத்திய வேதம் இந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இது அநேகர் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல என்ன செய்கிறாங்க, அதை மாற்றிக்கொள்ளுகிறார். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சொல்றாங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, இது மனுஷங்களா அவங்கவுங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, திரித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய மனம் போல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் இது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். யாருக்காகவும் என்ன செய்யாதீங்க, அப்படி கேட்டுக்கொள்ளாதீங்க. சில முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விஷ விதைகளை என்ன செய்வாங்க, விதைப்பான். அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வேதம், இது பரிசுத்த வேதாகமும், இது ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது ஆவி ஒன்றிணைக்கும். அபிஷேகம் பெற்ற பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசிப்பில்லாமல் இந்த ஆவி உங்களை ஒன்றிணைக்கும். ஆவிக்குரியதோடு கூட என்ன செய்யும், இணைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒன்றாகிலும் ஜோடு இல்லாமல் இராது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம்
ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இதை கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அந்த பலனை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடைவார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் பிதாவை அடைவோம். வேறு சொல்றது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் அவரில் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக வேண்டும். பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான். அப்போ அவருக்குள்ளேயே அந்த இருக்கிற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்யணும்? உண்டாகணும். நாம் இன்னைக்கு குமாரனை ஏற்றுக்கொண்டால் பிதாவை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனால நீங்க யாரை உடையவளா இருக்கிறீங்க? பிதாவை உடையவளா இருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆவியானவரை இயேசு அனுப்பினார். வேற சொல்ல, நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அனுப்பி வைக்கிறேன். அந்த ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொன்னார். அதன் பிரகாரமாக சாட்சி கொடுக்கப்பட்டது. அதோடைய நாமத்திற்கு மகிமை. சத்தியம் கொடுக்கப்பட்டது. அவர் அறிவித்தார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். அதற்கு மகிமை. அதன் பிரகாரமாக நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை செவி கொடுக்கணும். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு நாம கவனிங்க. ஆண்டவர் சீஸ்தர்களை பார்த்து கேட்குறாங்க, என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீஸ்தர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஏசையான்னு சொல்கிறாங்க ஐயா, நீங்கள் தான் எலியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறத சொன்னாங்க. ஆண்டவர் கேட்குற, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தான் பேதுரு சொன்னார், நீங்கள் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலை, பிதாவே உனக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்க. இந்த கிரியைக்கு காரணம் என்ன? அவன் ஏற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும். கவனிங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது சத்தியம், இது வேத வசனம். ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் யாரு செய்வாங்க? இதெல்லாம் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் செய்யணும்னு இருக்கவா செய்து? கடவுள் இதெல்லாம் எதிர்பார்க்கல. கடவுள் அன்புன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அன்பா இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை. அன்புதான் முக்கியம், அன்புதான் பிரதானம், அன்புடையவர் தான் இயேசு, அன்பைதான் கற்றுக் கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சீசர்களை பார்த்து அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கற்பித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை. அப்போ அன்பை சொல்லிக் கொடுக்க சொன்ன அதே ஆண்டவர் தான் கற்பித்ததை சொன்னார், கற்றுக் கொடுத்தார். அதை தான் அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? ஆவியானவர் துணையோடு எழுதியிருக்கிறார் சீசர்கள். அப்போ அந்த வசனத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும் அல்லவா? கீழ்ப்படியணுமா வேண்டாமா? யாரோ சொல்லியிருக்கிறாங்க, யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படிலாம் நினைக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இது ஆண்டோடைய வார்த்தை அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கீழ்ப்படிங்க. அப்படியே இயேசு சொன்னார், இந்த சிறுபிள்ளையே போல ஒருவன் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? சிறுபிள்ளை தான் பெற்றெடுத்துக்கிற பிள்ளைக்கு தாய் தகப்பன் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த பிள்ளை. யோசித்து பாரு. அப்போ நாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த அளவிற்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை அநேகருக்குள்ள. கவனிக்கணும். நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஏற்றுக்கொள்ளுதல் ஜீவியத்தை கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்திலே என்ன செய்கிறார்? எதிர்பார்க்க. ஒரே ஒரு நபரை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதினதான நிருபம். பழைய ஏற்பாடு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை 290, அதாவது புதிய ஏற்பாடு 297வது பக்கத்தில் பவுல் பிலமோன் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு எழுதி அனுப்புகிறார். எதற்காக இதை எழுதி அனுப்புகிறார்? இந்த லெட்டர், இந்த வார்த்தை என்னென்று சொன்னால், வேறம் சொல்கிறது, அவனுடைய வீட்டில் அடிமையாயிருந்த ஒனேசிமு என்கிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அந்த நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாய் இருந்தார்கள், ஆடு மாடுகளைப் போல. அதே போல் வேலைக்காரர்களாய் வீட்டிலேயே இருந்தார்கள். இந்த பிலமோனுடைய வீட்டிலேயும் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவனுக்கு பேர் ஒனேசிமு. அவன் என்ன செய்தான் பாருங்க, இந்த எஜமானுக்கு வீட்டோடு இருக்க வேண்டியவன், விலைக்கிரயமாக கொல்லப்பட்ட இவன்
அங்க இருந்து என்ன செஞ்சிட்டான்? தப்பித்து போயிட்டான், ஓடி போயிட்டாங்கிறது. போய் அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஆண்டவரை அறிந்தான், ரட்சிக்கப்பட்டு விட்டான், மனம் திரும்பினான், ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய், ஆண்டுடைய ஊழியம் செய்கிறவனாய் மாறிட்டான். இப்பொழுது இந்த முதலாளியும் ரட்சிக்கப்பட்டு விட்டார், முதலாளியும் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இதை பவுல் அவர்களுக்கு எழுதி அனுப்புகிறார். அதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், இனி அவன் உனக்கு யார் அல்ல? அடிமை அல்ல. இனி அவன் உனக்கு வேலைக்காரன் அல்ல. நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நாம ஏற்றுக்கொள்வோம் ஐயா? பவுலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த அன்னைக்கு நம்ம ஆளுக்கு. நீர் இனியா சொல்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கும் நம்ம நாட்டில் அதான் நடக்குது. பெரிய ஜாதியா இருக்கிறவங்க குறைஞ்ச ஜாதின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்ய மாட்டேங்காங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. ஆமாம், அதை பிரசங்கம் பண்ணால் அந்த போதகரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்கிறாரு, அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. எங்களுக்கெல்லாம் நல்ல போதகரை ஆண்டவர் தந்தார். என்னுடைய பாசையா பாச சேகர் நல்ல தம்பி ஐயா, எல்லாம் அவங்க யார்கிட்டையும் ஜாதி பார்க்க மாட்டாங்க, ஏழை பணக்காரங்க பார்க்க மாட்டாங்க. சபையில் எல்லா பிள்ளைகளையும் தன் குடும்பத்தில் இருக்கிற நபரை போல நாங்களாம் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். அவருடைய பிள்ளையா எங்களெல்லாம் வளர்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரபட்சம் இல்லாமல் எங்களை வளர்த்தாங்க. இந்த ஊழியத்தில் எங்களை உண்டாக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அந்த அடிச்சூடுகளை பின்பற்ற வேண்டும் என்று நாங்களும் என்ன செய்திருக்கிறோம்? ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னுடைய எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இன்னைக்கு ஆமாம், இங்கே ஒரு பவுல் என்ன செய்யறான்? தன்னுடைய மனுஷனை பார்த்து சொல்ல, நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த பிலமோன் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. என்னவென்றால் 10வது வசனத்திலிருந்து பாருங்க. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாயும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டுமே. அதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தது உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். இந்த ஒரு விலையேறப்பட்ட வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அடிமையானவனாக அல்ல, பிரியமானவனாக. என்னை போல பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவனை போல அடிமையான அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்கிறோமா? இது சிறியரில் என்று ஏற்றுக்கொள்கிறோமா? அற்பமாய் நினைக்கிறோமே ஊழியக்காரர்களை, அற்பமாய் நினைக்கிறோமே குறைகள் குற்றங்களை பார்த்து. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற கிரியைகள் மாற வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இது உன்னுடைய மனைவி, ஏற்றுக்கொள். இது உன்னுடைய கணவன், குறைகள் குற்றங்கள் இருக்கிறாச்சு, ஏற்றுக்கொள். இது உன் பிள்ளை, ஏற்றுக்கொள். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழியருகே வீதியிலே போகிற
வழிபோக்கராய் போனவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுங்க, ஆகாரம் கொடுங்க. ஏன்னா அதன் மூலமாக தேவ தூதர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இன்னைக்கு நமக்கு வேணும். ஒரு காலத்தில் நம்முடைய வீட்டின் கதவுகள் எங்கே இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா உள்பக்கமாக இருந்தது. வாசல்ல திண்ணை இருந்தது. வாசல்ல முன்னால போர்ட்டிக்கோன்னு சொல்லுவோம் பாருங்க, முன்னால அது இருந்தது. இப்போ கதவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல இருக்கு கதவு. ஆமா, கேட்டு முன்னால இருக்கு. ஸ்தோத்திரம். யாரும் நம்ம வீட்டுக்கிட்ட நிக்க கூட முடியாது. ஏன்னா வெளியில எழுதி போட்டிருக்கோம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு என்ன செஞ்சிருக்கோம், எழுதி போட்டிருக்கோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிலைமை நம்ம யாரையா ஏற்றுக்கொள்கிறோமா? இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? ரெண்டும் இல்லை. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜீவியும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறவங்களாகவும் இல்லை. ஏற்றுக்கொண்டாலும் திருடனா இருக்கிறாங்க, பொய் சொல்றவனா இருக்கிறான், அவலட்சணத்தை நடப்பிக்கிறவங்களா இருக்கலாம். நம்பவே முடியல யாரும் இந்த காலத்துல. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்ளணும், விதவைகளை ஏற்றுக்கொள்ளணும், திக்கற்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு இறங்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏற்றுக்கொள்கிற ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு மனுஷனை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏற்றுக்கொள்கிறதான ஜீவியத்தை தனக்குள் ஒப்பு கொடுத்ததான ஒரு மனுஷன் யாரு? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஒரு நபரை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். யோபின் புஸ்தகத்தை பாருங்க. யோபு 33வது அதிகாரம். அதிலே எலிகு என்று அழைக்கப்படுகிறதான ஒரு வாலிபனை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 33வது அதிகாரம். இவன் பேச தொடங்கினதற்கான காரணம் என்ன என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டதான வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாலிபன் என்றும் அவனுடைய கிரிகளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது 32வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. அவன் 33வது அதிகாரத்தில் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருபத்தி 33வது வசனத்திலிருந்து யோபு 33:23. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரியாய் இருந்தாரே ஆகில். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை என்ன செய்வார், கொடுப்பான். வாசி. இந்த எலிகூனுடைய வார்த்தை என்ன? யோபுனுடைய நண்பர்கள் எல்லாம் இவனை நியாயம் தீர்க்கிறார்கள், இவனை தூசிக்கிறார்கள், இவனை நிர்பாக்கி இவனிடத்தில் அநியாயம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த எலிகுவோ இவனுடைய கிரியைகள் என்ன? இவனும் என்ன செய்ய பார்க்கிறான் பாருங்க, அவர்களை கடிந்து கொண்டும் இவர்களுக்கு நியாயம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அதில் அவன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று பயன்படுத்துகிறான். நமக்கு நீதி செய்வார், நமக்கு நீதிக்கேற்ற பலனை தருவார் என்று அவன் பயன்படுத்துகிறான். இந்த பயன்படுத்துதல் வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவர் மனுஷனுக்கு அனுசரியா இருந்து, சமாசரியா இருந்து. அப்போ சில உபத்திரவங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் நமக்கு ஏன் அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லும்போது நீதி நியாயம் என்னன்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக அனுபவிக்கிறார் என்று சொல்ல வருகிறோம். அவன் அதை அறிந்து, தனக்குள் இருக்கிற குறைகளை அறிந்து அவன் அறிவான். நீ உணர்த்தாத, நீ குத்தி காட்டாத, அவனுக்கு அறிவை உண்டாக்கி அவனை கூப்பிட வைப்பார். அவன் ஜெபிப்பான், அவனுக்கு இறங்கி கர்த்தர் அவனை என்ன செய்வார், அவனுடைய நீதிக்கு தக்க பலனை கொடுப்பார் என்று அவன் பேச. இந்த வார்த்தை என்ன செய்தது பாருங்க, யோபுக்குள் இருந்தது. யோபு குறித்து நீங்கள் வாசித்தினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய நீதியுள்ள வாழ்க்கை உபாகமும், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 31வது அதிகாரத்தில் கூட வாசித்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்படுங்க, நான் யாருடைய கூலியை கூட நான் என்ன செய்ததில் எடுத்ததில்லை.
பிறனுடைய மனைவியை நான் பார்த்ததில்லை, யாருக்கு எந்த அநியாயம் செய்ததில்லை யோபு. நீதிக்கு தக்க பலன் கிடைத்தது எப்பொழுது தெரியுமா? அவன் தன்னை குறை சொன்ன, தன்னை குற்றம் சொன்ன தன்னுடைய நண்பர்களை அவன் என்ன செய்து கொண்டான்? ஏற்றுக்கொண்டான். கவனிங்க, நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும். குறைகள் குற்றங்கள் உள்ளவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய சிறையிருப்பு என்ன செய்தது? திரும்பினது. ஏனென்றால் நீதிக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுக்கும். நாம் உபத்திரப்பட்டிருக்கலாம், நாம் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், நாம் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் குறை உள்ளவர்களாக, குற்றம் உள்ளவர்களாக நியாயம் தீர்க்கப்படுகிற நபருக்கு அவளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஜீவியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இருக்குமானால் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது யாருக்காக ஏற்றுக்கொள்கிறோம்? கிறிஸ்துவுக்காக, நீதிமானுக்காக, அவருக்காக ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் குறைகள் குற்றங்கள் உள்ளவர்களை மன்னித்து சேர்த்து கொள்வோம். நமக்கும் மன்னிக்கப்படும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நிறைவான பலனை கர்த்தர் தருவார். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீதிமானுக்குரியவர்களாக, தீர்க்கதரிசிக்குரியவர்களான பட்டத்தை அடையும்படி ஆண்டவர் எங்களுக்குள்ளே மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல என்று நீங்கள் எங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரே? இதயத்தை எங்களுக்கும் தாங்க. பலனை அடைவலாய் மாற்று. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். இவங்க நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்